வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து வரல. சரி, அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து நம்ம என்ன அது கூடவே நம்ம வந்து டேட்டா பேஸில் அந்த டேட்டாவை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இந்த நேம், இமெயில், பாஸ்வேர்டு இருக்குல்லவா. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து கெட் பண்ணால் அதை போய் ஒரு டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஏன் சும்மா நார்மலாக வச்சுருக்கிறோம், வேறு இது எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம போடலை. இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்குனா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். ஓகே, எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் இங்கே பைத்தான் டுட்டோரியலில் MySQL கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதில் டேட்டாவெலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறதுங்கிறத அதாவது கன்சோலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் எப்படி அந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த MySQL கனெக்டர் எப்படிங்கிறது எப்படி அதாவது இன்ஸ்டால் பண்ணுறது, பிப் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதோட ஹோஸ்ட் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு வச்சு இன்னும் கர்சர் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து அந்த வீடியோ டுட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை ஜஸ்ட்டு இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கொரி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி கமிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த கனெக்டிவிட்டியெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எந்தெந்த டேபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இங்கே வந்து MySQL சர்வர் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து யூசர் அப்படிங்கிற டேபிள், டேட்டா பேஸ் வந்து MyDBங்கிற டேட்டா பேஸில் யூசருங்கிற டேபிளில் வந்து ஸோ ஆல்ரெடி இந்த டேட்டாலாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. 3 டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ புதுசாக வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து SQL அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இங்கே வந்து நான் அந்த கோரி எழுதுகிறேன். என்ன, இன்சர்ட், ஓகேங்களா, இன்சர்ட் இன்ட்டு அந்த டேபிள் நேம் என்ன காமிச்சேன், யூசருங்கிற டேபிள் நேம். அதில் என்னென்ன காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யூசர் அப்படிங்கிற இந்த இதை கொடுத்தோம்னா நேமு, இமெயில், பாஸ்வேர்டு, ஐடி வந்து ப்ரைமரி கீயாக இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ நேம், இமெயில், பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நேம் கமா இமெயில் கமா பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஐடி வந்து நமக்கு வந்து என்னென்னா ப்ரைமரி கீயாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணால் 3 வேல்யூஸ் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 3 காலமுக்கும் இப்போதைக்கு நீ எம்டியாக கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணிடுறேன். என்னென்ன ஆர்கியூமெண்ட்டு, நேமுங்கிற ஆர்கியூமெண்ட்டு, தென் இமெயிலுங்கிற ஆர்கியூமெண்ட், தென் இன்னொன்று PWD அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் கொடுத்துறோம். ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுவோம், செட் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டுங்கிறது 0th பொசிஷன், செகண்ட் ஆர்கியூமெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்ட் ஆர்கியூமெண்ட்டுங்கிறது செகண்ட் பொசிஷன் வரும். ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடியது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். நான் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் த SQL, ஓகேங்களா. ஸோ இது வந்து தெர் இஸ் நோ ரிட்டன் டைப். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கமிட் கொடுப்போம். ஸோ டிபி டாட் கமிட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த எப்படி கமிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து கனெக்ட், இந்த கனெக்டை நான் வந்து காமனாக போட்டிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரை அப்படிங்கிற பிளாக்கில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் இதுனா ட்ரைனா நிறையா இருந்து போகிறனால காமனாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் கர்சர் டிபி டாட் கர்சர் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கண்டிஷன் போட போகிறோம். இஃப் த கர்சர், ஓகேங்களா, இஃப் கர்சர் டாட் ரோ கவுண்ட், ஓகேங்களா, அதோட ரோ கவுண்ட் விச் இஸ் கிரேட்டர் than or equal to 1 அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ அதாவது நம்ம அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி ரோ கவுண்ட் வந்து ரிட்டன் பார்த்தீங்கன்னா டேபிளில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா 1 அதுக்கு மேலே அந்த மாதிரி காமிக்கும். ஸோ 1 மேக்ஸிமம் காமிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி ரோ கவுண்ட் ஸோ கிரேட்டர் than or equal to 1 வந்தால் சக்ஸஸ். அப்புறம் நமக்கு வந்து இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவும் மெசேஜ் கொடுக்குறோன்னா கொடுக்குறோன்னா, இல்லைனா இப்போதைக்கு நான் எம்டி அப்படிங்கிறத நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மில் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணி அதில் வந்து உண்மையிலேயே ஸ்டோர் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதான் கோடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போய்ட்டோம்னா இப்போ நியூவாக வந்து ஒரு டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்டியாக அங்கே வந்து கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எம்டியாக கொடுக்குறோம், இங்கே சக்ஸஸ் அப்படின்னு எதுவுமே வரல. இங்கே நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த யூசர் கொடுக்குறேன். 3 டேட்டா தான் இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்மில் போயிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ என்னுடைய டேட்டா கொடுக்குறேன். குகன்கிற நேமில் அங்கே இல்லை. ஸோ இங்கே நான் குகன் ஜி, ஸோ இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். அண்டு 5678 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஐட்ரேஷன் ஓடி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 8 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு என்ன வந்துருக்கு, குஹன் அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு டேட்டா நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணேசன் அப்படிங்கிற நேமை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கணேசனுங்கிற நேமையை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். நான் கணேசன் @gmail.com. ஸோ அது ஏற்கனவே 2-3 தடவை வேறு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பிரைமரி கீ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். நான் 987 இந்த மாதிரி 65 கொடுத்துக்குவோம். ஓகே, இதை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தோன்னா 9th வந்து நமக்கு வந்து கணேசன் அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் என்ன பண்ணோம், ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த டேட்டாவை டேட்டாவை எப்படி நம்மளுடைய டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வர்ற வீடியோஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோர் பண்ணி இதை வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்கள்.